வணக்கம். விவேம் பேஸ் பண்ணி நம்ம இண்டெக்ஸில் பார்த்தோம். இப்போ க்ரூட் ஆயில்ல பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே எங்கே இருக்கான்? விவேம் மேலே தான் இருக்கான். ஸோ விவேம் மேலே இருந்தால் நம்ம பைக் தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ குறிப்பிட்ட கொஞ்சம் நேரத்துக்கு மேலே கீழேன்னு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்கான். ஸோ அந்த ரேஞ்சை உடைக்கும் போது அந்த கேண்டலினுடைய சைஸை வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபர்தராக கரண்டே ஹையை கட் பண்ணி மேலே போயிட்டே இருந்திருக்கான். திரும்ப ஃபஸ்ட் டைம் வந்து விவேம்பை ரீடெஸ்ட் பண்ணுறான். அதுக்கப்புறமாவும் பாருங்கள் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் உள்ளே க்ளோஸ் வச்சுருக்கான். ஸோ அதே நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் தான். இங்கே என்ட்ரி போனாலுமே ஸோ அது கீழே தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். ஸோ இந்த க்ரீன் கேண்டில் என்ன சைஸோ அந்த சைஸு 1:1 1:2 என்ன கிடைக்குதோ எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ஸோ ஃபர்தராக கீழே வந்துட்டான். கீழே வந்துட்டு பார்த்திங்கன்னா திரும்ப ரீட்ரேஸ் பண்ணி அந்த மேலே வந்த ட்ரெண்டை ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் வந்துருச்சு. ஸோ அகெயின் நமக்கு செல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதுக்கப்புறமா பாருங்கள் திரும்ப ரீட்ரேஸ் பண்ணுறான். விவேம்பில் அகெயின் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் அந்த கேண்டில் சைஸ் 1:1 1:2 நம்ம டார்கெட் வந்துருச்சு. ஸோ அதோடு முடிச்சுட்டு வெளியே வந்துருந்தான். இன்றைக்கி மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிருக்கு. யாரெல்லாம் எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிங்களோ கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.